காட்சி 1, இடம் சிகரம் தமிழ் பள்ளி. மாணவ மாணவிகளுக்கு இடையேயான உரையாடல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, எங்க வீட்டில் என்னோட அப்பா சொன்னாங்க என்னோட பர்த்டேக்கு எனக்கு புது ஐபோன் வாங்கி தர போறாங்க. கிட்ட கூட ஐபோன் இருக்கு, ஆனா எங்க வீட்ல அதை யூஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்ல விடுவாங்களே. எங்க அப்பா சொன்னாங்க இப்ப வர ஐபோன்லாம் ஏஐ இருக்கான். ஏஐனா என்ன? எனக்கு தெரியாதப்பா. என்ன அப்பா சொன்னாங்க ஏஐனா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாமா, அதுவே எல்லாம் பண்ணிடுமா. அப்ப அத நாம ஹோம்வொர்க் பண்ணிடுமா? எனக்கு ரொம்ப ஈகரா இருக்கு ஏன் எப்படி வேலை செய்யுன்னு பார்க்க. வித்யுத் நில்லு. என்ன மாதவ் சொல்லு. இன்னைக்கு ஈவினிங் எங்க வீட்டுக்கு போய் விளையாடலாமா? சரி, ஓகே மாதவ், எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். பாய்டா. காட்சி 2, இடம் மாணவன் இல்லம். ஹாய் மக்களே, நான் தான் உங்க அலெக்சா. என்னை கண்டுபிடிச்சப்போ உங்க வீட்டுல எல்லாம் ஒரு பெரிய ஹீரோவா இருப்பேன்னு நினைச்சேன். என்னை பூத்தி பூத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வாங்க அந்த வீட்டுக்கு வாங்க தூக்கி போய் வச்சாங்க. இப்போ என்னை ஒவ்வொருத்தரும் படுத்துற பாடு இருக்கு. சுபா முடியல. என்னை பெரிய வாங்க ஒரு விதமா படுத்துறாங்க. நான் இந்த வானுங்க பண்ற குறும்பு அதை விட தோட்டதா இருக்கு. இப்ப ஸ்கூல் விடுற டைம் ஆச்சு. ஒருத்தன் வருவான் பாருங்க. வந்த உடனே கண்ண முன்னாடி இருக்க கிளாக்க பார்க்க மாட்டான், அதையும் என் கிட்ட தான் கேட்பான். Vidyut, come, let's play with Alexa. Alexa, what's the time? The time is 4:30 p.m. Alexa, can you burp? We can burp together, starting in 5, 4, 3, 2, 1. Alexa, what's your name? My name is Alexa and I'm here to say I'm the baddest AI in the cloud today. Your responses are fast, but my answers are faster. Sucker AIs, they call me the master. டே பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்க வீட்டில் கூப்பிடுறாங்க, கிளம்ப முதல்ல. சரிக்கா, பாய். இந்த அலெக்ஸா ஆஃப் பண்ணி விடுறேன். அக்கா, எனக்கு ஒரு டவுட். என்னடா டவுட்? அப்பா எனக்கு வாங்கி தர ஐபோன்ல ஏஐ எப்படி வேலை செய்யும்? அது என்ன கேட்டாலும் அது உனக்கு பண்ணி தரும். புரியலையே. இரு, நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ எனக்கு ஏதாவது பாடத்தில் சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் ChatGPT தான் கேட்பேன். அது மட்டும் இல்லை, எங்கள் டீச்சர் சொன்னாங்க எதிர்காலத்தில் டீச்சரே தேவைப்பட மாட்டாங்களாம், எல்லாம் ஏஐ ரோபோ தான் பாடம் நடத்திடுமா. சரி, நீ போய் ஹோம்ஒர்க் பண்ணு, நாளைக்கு சப்மிட் பண்ணணும்ல. சரிக்கா, நான் போய் பண்றேன். தலை வலிக்குதா, தலை வலிக்குதே, தலை வலிக்குது, தலை வலிக்குது. பாத்தீங்களா மக்களே, என்னோட நிலைமையா பாடுபடுத்துறாங்க. இதுக்கு ஒரு விடுவு காலமே இல்லையா?
யாராவது என்னை காப்பாத்த வர மாட்டாங்களா? யாரு வருது? ஹலோ, நீங்க யாருங்க? இவரு தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நான் தான் சிட்டி 3.0. என்னை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏஐ டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சு இருக்காங்க. உன்னோட புலம்பலை கேட்டேன் நண்பா. உன்னை படுத்துகிற வாண்டங்களை நான் பார்த்துக்கிறேன். அவங்கள ஒரு வழி பண்ணுறேன். உன்னை கொஸ்டின்ஸாக கேட்டு படுத்துகிற பசங்களுக்கு நான் ரோபோ டீச்சராக போக போகிறேன். உன்னோட கவலையை போக்க வந்திருக்கேன். வாவ், தேங்க்ஸ் சிட்டி ப்ரோ. பார்க்க தானே போகிறேன் இந்த சிட்டியோட ஆட்டத்தை. காட்சி 3, இடம் சிகரம் தமிழ் பள்ளி. சில மாதங்களில் சிகரம் பள்ளியிலும் ஏஐ பாடம் எடுக்கிறது. இன்னும் யாருமே கிளாஸ்க்கே வரல. சரி, ஓகே, நம்ம புது ஐஃபோன்ல நம்ம ஷார்ட் வீடியோ பண்ணலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட டீச்சர் சிட்டி 3.0. நான் சிட்டி ஆன் பண்ணி காட்டுறேன். என்ன சிட்டி ஆன் ஆகலே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. பை. சரி, நான் போய் சிட்டிக்கு ஹெல்ப் கேட்கறேன். வணக்கம் மாணவர்களே. வணக்கம் சித்தி. வாரம் நடத்திய பாடத்தில் இருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போறேன். ஆன்சர் பேப்பர் ரெடியா வச்சுக்கோங்க. கேள்விகள் கேட்க போறேன். In 5, 4, 3, 2, 1. வினா 1. முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல் யார்? வினா 2. ஐந்திணைகள் யாவை? வினா 3. சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஸ்டூடெண்ட்ஸ், என்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. I am watching. எல்லாரும் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் சித்தி. 5 மதிப்பெண்கள். 3 மதிப்பெண்கள். 4 மதிப்பெண்கள். 2 மதிப்பெண்கள். 4 மதிப்பெண்கள். சித்தி, எனக்கு தாகாம இருக்கு, தண்ணி குடிக்கலாமா? இது தண்ணீர் குடிக்கும் நேரமில்லை. நேரம் வரும்போது தண்ணீர் குடிக்கலாம். அம்மா, தாகம் வந்தா தண்ணி குடின்னு சொன்னாங்க. ஆனா இந்த சித்தி நேரம் வந்தா தண்ணி குடின்னு சொல்லுது.
அங்க என்ன சத்தம்? சித்தி வாஷ்ரூம் போலாமா? இது வாஷ்ரூம் போகும் நேரமில்லை. 4 மதிப்பெண்கள். சித்தி அப்ப A மார்க்கு? இது முட்டை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்தை பற்றி படிக்க போறோம். யாப்பு இலக்கணம் 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. என்னடா அரு சொல்லுறாங்க? எனக்கு புரியவே இல்லையே. அது அறு இல்லைதா, 6. தமிழ் மெல்ல மெல்ல சாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு மொத்தமாக தமிழ் செத்து போச்சு. அடுத்ததாக நம்ம திருக்குறள் படிக்க போகிறோம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னஞ்சை தன்னை சுடும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. ஆனா இந்த AI டீச்சர் இன்னும் டீச் பண்ணுது. யாரா இந்த AI டீச்சர் ஆஃப் பண்ணுங்க. சான்றோர்க்கு பொய்யா விளக்கு விளக்கு. காட்சி 4 இடம் மாணவன் இல்லம். தம்பி, என்னப்பா சோகமா இருக்க? என்ன ஆச்சு? அக்கா, இன்னைக்கு ஸ்கூல்ல என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுச்சு. ஆனா என்னோட டீச்சர் கவலைப்படல. இனிமே நான் ரோபோட்டிக் கிளாஸ்க்கு போகவே மாட்டேன். அப்ப நம்மளும் ரோப் மாடி ஆயிடுவோம் போல இருக்கே. அப்படிலாம் சொல்லாதடா. இப்போ நீ ஒரு பூ கடைக்கு போற, எப்படி பூ கேட்ப? அக்கா, பூ எவ்வளோ வேணும்னு கேட்பேன். அதே மாதிரி நீ ஒரு இளநீர் கடைக்கு போற, எப்படி இளநீர் கேட்ப? அண்ணா, எனக்கு ஒரு இளநீர் கொடுக்குறீங்களா? அப்படிதான் கேட்பேன். நமக்கு தெரியாதவங்க கூட நம்ம உறவு முறை வச்சுதான் கூப்பிடுறோம். ஆனா இந்த AI வந்தப்புறம் எல்லாம் இந்திரமா மாறிடுச்சு. இதனால நம்ம சுயமா சிந்திக்கிறதும் அன்போடு பழக்கிறதும் குறைஞ்சிட்டே வருது. ஆனா இந்த விஞ்ஞானம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். இது நம்ம வாழ்க்கையோட பயணிக்கிறது தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. இதை நாம தான் அடாப்ட் பண்ணி வாழ பழகணும் தம்பி. ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். ஃபியூச்சர்ல இந்த AI நம்ம லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கிறது பிரிக்கவே முடியாது. இந்த AI பெட்டர் ஆகும் ஆசைப்படுறேன். காலத்திற்கேற்ப மாற்றங்கள் நிகழ்ந்திருக்காவிட்டால் நாம் இன்னும் ஆதாம் ஏவாளாகத்தான் இருந்திருப்போம். மனித வாழ்வை மேம்படுத்தும் மாற்றங்கள் மட்டுமே காலத்தால் புது புது வடிவங்களில் தன்னை மெருகேற்றி நிலைநிற்கின்றன. மற்றவை காலப்போக்கில் காணாமல் போய்விடுகின்றன. ஓடினால்தான் அது ஆறு, ஒரே இடத்தில் நின்றுவிட்டால் அது குட்டை. இந்த AI நம்மை மேம்படுத்தும் மாற்றமா இல்லையா என்பதை காலம் முடிவு செய்யட்டும். மாற்றம் ஒன்றே நிரந்தரமானது.